இரண்டாவதாக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டை பற்றி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிட்டிங். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஏன் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்டில் நமக்கு க்ரோ ஆகுதுன்னா அதனுடைய இன்டெப்த் நாலேஜை அங்கே படிச்சுட்டு வரக்கூடிய என்டர்பிரைஸ்னால த என்டையர் கம்யூனிட்டி வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஒரு சாதாரண டெக்ஸ்டைல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூல், ஒரு ட்ரெஸ் நமக்கு எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒரு காட்டன், சாதாரண ஒரு ரா காட்டன், அந்த காட்டன்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஜின்னிங்கிறது அந்த காட்டனை போட்டு அடித்து ரொம்ப ஈஸியாக ஸ்மூத் ஆக்குற மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்பின்னிங், அந்த வேர்ட்லேயே இருக்கும், ஸ்பின் பண்ணும், சுற்றி சுற்றி நமக்கு அதை ஒரு த்ரெட்டாக நூலாக மாற்றும். அண்ட் தென் வீவிங். ஸோ வீவிங்கிறது அதுதான் நமக்கு ஒரு கிளாத் ஃபார்முக்கு நம்ம கொண்டாடும். ஸோ இந்த வீவிங்லேயே அடுத்து பார்த்தீங்கன்னா நிட்டிங். ஸோ திருப்பூர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிட்டிங் கார்மெண்ட்ஸ். ஸோ நிட்டிங்னா பனியன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி வேர்ல்டில் சைனாக்கு அடுத்தபடியாக ஸோ நம்ம தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பக்கத்தில், நமக்கு பக்கத்தில் நிறைய வியட்நாம் மற்ற கண்ட்ரிஸும் இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு நிட்டிங்கில் ரொம்ப ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம திருப்பூர் இஸ் ஒன் அமங் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் ப்ராடக்ட். திருப்பூர் அண்ட் கரூர் ரெண்டுமே நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் தென் டையிங் அண்ட் பிரிண்டிங். ஸோ ஒரு வீவிங்க்கு அப்புறம், நிட்டிங்க்கு அப்புறம் ஒரு டையிங் அண்ட் பிரிண்டிங், அண்ட் தென் கட்டிங் அண்ட் ஷூயிங். ஸோ இதுக்கப்புறம் அதை கட் பண்ணி துணியை தைச்சி கொண்டு போகக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் திங் இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல். எதுக்கு சார் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தா, இப்போ நமக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ்லாம் ஃபாரின் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய பெரிய லெவிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸோட ஜீன்ஸ்லாம் இங்கே பண்ணுறாங்க. அவங்களுக்கே இந்த குவாலிட்டியில் கண்ட்ரோலிங்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரி ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருக்குது, வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சேலரி கொடுக்குறாங்களா, எப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்ற எண்ட் டு எண்ட் வரைக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் தென் பேக்கிங் அண்ட் ஷிப்பிங். ஸோ இதையும் நமக்கு வேர்ல்டு வைட் கொண்டு போகிறதுக்கு உண்டான கம்ப்ளீட் ஸ்டடி பேக்கிங் அண்ட் ஷிப்பிங் இருக்கும். மெயின்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு ஃபாரின் பையர் இருக்காருன்னா வந்து பார்க்காம இங்கேருந்து அந்த ப்ராடக்ட் எப்படி அவர் ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படின்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுதான் நம்ம திருப்பூருடைய பிக்கஸ்ட் ஹைலைட்ஸ். ஸோ இதில் நமக்கு இந்த ஜின்னிங், ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜிஸ், பிஎஸ்சி டெக்ஸ்டைல் டெக்னாலஜிஸ் நம்ம படித்து தாராளமாக நம்ம பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இன்ஜினியரிங்லேயே டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது, அதுலேயும் நீங்கள் படிக்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது, நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அண்ட் தென் நிஃப்டிங், தட் இஸ் நிட்டிங். இந்த நிட்டிங்கில் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா NIFT is having an exclusive course for knitting. ஸோ NIFTயில் எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ். NIFT நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி, ஸோ 2 டைப் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ண உடனே செகண்ட் ட்ராயிங் அண்ட் அதர் திங்ஸ் இருக்குது, 2 எழுதலாம். நம்ம சென்னையில் இருக்குது. அண்ட் தென் அந்த NIFTயில் நம்ம ஜாயின் பண்ணி படித்தோம்னா இட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல், ஹைலி வேல்யூபிள். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே நீங்கள் போனீங்கனாலும் ஒரு NIFT ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரி ஈஸிலி தேல் கெட் அ ஜாப். அண்ட் தென் டையிங் அண்ட் பிரிண்டிங். இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரின்ற கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்சஸ் தாராளமாக நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இதனுடைய பேசிக் ஒர்க், கட்டிங் அண்ட் ஷூயிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங், டிப்ளமோ இன் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கிற கோர்சஸ் இருக்குது. தாராளமாக நம்ம அதை படித்தோம்னா இட் இஸ் ஹைலி வேல்யூபிள், தாராளமாக பண்ணலாம். அகெயின் குவாலிட்டி கண்ட்ரோல் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். எனி இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ், ரொம்ப நல்லா பண்ண முடியும். பேக்கிங் அண்ட் ஷிப்பிங் இஸ் லாஜிஸ்டிக்ஸ். அண்ட் தென் ஃபைனலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIFTயில் ஃபேஷன் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னா, இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஒரு ப்ராடக்டை போய் பார்த்தோம்னா எந்த ஆங்கிளில் எப்படி ஒரு ப்ராடக்டை காமிச்சா அது அந்த பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு பையர் இருக்காங்க ஒரு அப்படின்னா அவங்களுக்கு அப்படின்றது தான், தட் இஸ் கால் கம்யூனிகேட். த கம்யூனிகேஷன் அபவுட் த ஃபேஷன் இஸ் கால் ஃபேஷன் கம்யூனிகேஷன். இட் இஸ் வெரி ஹைலி ட்ரெண்டிங் ரைட் நவ்.
ஸோ அந்த கோர்சஸ் தாராளமாக நம்ம பண்ண இட் இஸ் ஹைலி வேல்யூபிள் ஃபார் அஸ். இதுதான் நம்மளுடைய திருப்பூர் சம்பந்தமானது. நெக்ஸ்ட் இஸ் ராமநாதபுரம். Another choice is ராமநாதபுரம். ராமநாதபுரம் is highly dry and hot area, is surrounded by seas. நமக்கு கடலும் கடல் சார்ந்த இடங்களும் நிறைய இருக்கும் நமக்கு அங்கே. இதில் என்னென்ன படிப்புகள் மெயினாக இதில் கம்மியாக தட் இஸ் ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் ஃபார்மிங் அண்ட் மரைன் டெக்னாலஜி அண்ட் அக்வா கல்ச்சர். இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கோல்டு ஸ்டோரேஜ் அண்ட் மரைன் ஷிப்பிங் அண்ட் மரைனிங், தட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஒரு 6 டிவிஷன்ஸ் நம்ம இதில் எடுக்கலாம். ஸோ இந்த ஃபிஷ் ஃபார்மிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் ஃபார்மிங்ஸ் இப்போ நம்ம பண்ணுறாங்க. இப்போ இறால் வளர்ப்பு பண்ணை அப்படின்னு சொல்லி தனியாக அந்த அக்வாகல்ச்சரில் படித்து தனியாக எப்படிலாம் இறால் வளர்த்து வேல்யூ ஆடட் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு ப்ளஸ் கடல் சம்மந்தமான ஃபிஷரிஸ்குள்ளே தெர் ஆர் சோ மெனி சப் டிவிஷன்ஸ், அதை நம்ம படிக்கலாம். ரெண்டாவது மரைன் பயாலஜி. ஸோ ஒரு மரைன் பயாலஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த படிப்புகளும் நிறைய இருக்குது. இதே மாதிரி அக்வா கல்ச்சர். ஸோ அக்வா கல்ச்சருக்குள்ளேயும் நிறைய பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடலில் இருக்கக்கூடிய கடல் பாசி சீ வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீ வீட்ஸ் வச்சு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. என்ன சார் இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பேஸ்ட் பார்த்துருப்பீங்க. இந்த பேஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளானாலும் பேஸ்ட் நல்லா வலுவலுன்னு இருக்கும். ஸோ ஒரு மோர் தென் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வச்சுருந்தாலும் அதே மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்காசம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். இட் இஸ் ஃப்ரம் சீவீட். கடலில் கல்ச்சர் பண்ணி அதை எடுத்து கலெக்ட் பண்ணி மானாமதுரையில் நமக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அக்வா கோரின்னு, அங்கே நமக்கு ப்ராசஸ் பண்ணி அக்ராஸ் இந்தியா சப்ளை பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரைன் பயாலஜி தாராளமாக நம்ம படிச்சுட்டு வந்தால் ஹைலி இட் இஸ் யூஸ்ஃபுல். எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த இடத்துல இந்த வீடு நல்லா வரும் அப்படின்ற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். தென் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய 2 மேஜர் பிஸ்னஸ், ஒரு பேஸ் லெவல் ஷிப்பிங் யார்ட் அண்ட் கோல்டு ஸ்டோரேஜ். ஸோ வரக்கூடிய மீனை ஸ்டோரேஜில் வச்சு ஒரு ஹைலி வேல்யூபிள் ஃபிஷஸ் இப்போ கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு உண்டான கோல்டு ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங் நிறையா படிக்கணும். அண்ட் ஃபைனலி லாஜிஸ்டிக்ஸ் ஆஸ் யூஷுவல் எம்பிஏ. ஸோ நம்மளுடைய எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் படித்து எங்கெங்கே என்னென்ன கொடுக்க முடியும் அப்படின்றது நம்ம இதில் படிச்சுக்கலாம். ஸோ என்னுடைய உரைகள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூ நோ அபவுட் மை எக்ஸ்பிளனேஷன்ஸ் வெரி வெல். யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் கேரியர்ஸ் அவைலபிள் இன் ராமநாதபுரம், திருப்பூர் அண்ட் சிவகங்கை. Thank you all. Thank you for your support.